Hi guys, welcome to my channel. இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். இப்போ இதுல வந்து நம்ம பட்டி எப்படி ரெடி பண்ண போறோம், அப்புறம் வந்து ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃப்ரண்ட் வந்து நான் ஆல்ரெடி எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத சொல்லிருப்பேன். தெரியாதவங்க மேலே லிங்க் கொடுத்திருக்கேன் பாத்துங்க. சோ இத ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணனும் மார்க் பண்ணனும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்ட மார்க் பண்ணிட்டு இப்போ 3 டாட் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்ட மார்க் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் பேக்க நம்ம மார்க் பண்ணனும். இப்போ இந்த டாட்டட் லைன்ல நான் பின் குத்திறேன். இது எதுக்காக நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணனும்னு சொல்ல போறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம்னா அந்த டாட்டட் லைன் ஸ்டிட்ச் பண்ணும்போது உள்ள போய்டும். சோ இத வச்சு தான் நம்ம வந்து பட்டி ரெடி பண்ண போறோம். 1/2 இன்ச் வந்து ஹூக் பட்டிக்குள்ள மார்க் பண்ணி எடுத்துறோம் நம்ம. ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுறோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்ட கரெக்ட்டா அந்த 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டா வைக்கிறோம். இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுறோம். இப்போ இந்த லைனையும் அந்த 2 inches லைனையும் ஸ்ட்ரைட்டா வச்சு மார்க் பண்ணறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து நீட்டா அவுட்லைன் கொடுக்கறேன் பாருங்க. கரெக்ட்டா அந்த டாட்டட் லைன் அப்புறம் 2 inches அலவன்ஸ் காட்டுறோம். அந்த லைன்ல ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து எந்த இடத்துல அலவன்ஸ் வரும், எந்த இடத்துல டாட்டட் லைன் வரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இங்க இருந்து 1.3 அப்படி இல்லனா 2 inches நமக்கு பட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டா கோடு போட்டாச்சு. இப்போ மேலே வந்து 1/2 inch வந்து ஸ்டிச்சஸ்க்காக 1/2 inch வச்சிரறோம் நம்ம. ஃபுல்லா டாட்டட் லைன் கொடுத்துட்டு கீழ வந்து 1/2 inch மடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 inch கொடுத்துறோம். அது ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு போய்ட்டு சைடு ஜாயிண்ட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். எப்பவுமே இது பட்டி ரெடி பண்ண பிறகு செக் பண்ணனும். ரெண்டுத்தையுமே வச்சு செக் பண்ணோம்னா நமக்கு வந்து 8.5 வருது. இப்போ பேக்கோட சைடு லைன் வந்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். இதுல வந்து 8 தான் வருது, 1/2 inch கம்மியா இருக்கு. சோ அந்த 1/2 inch நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு சைடு லைன் வருதோ அதை தான் நம்ம வந்து பேக்ல போடணும். அப்பதான் வந்து சைடு ஈவனா வரும். இப்போ நம்ம 1/2 inch மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ அடுத்ததுல வந்து ஸ்லீவ் நம்ம எப்படி மார்க் பண்ணனும், எப்படி கட் பண்ணனும் அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் கிளாத்தை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட லெந்த் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ணிடுறோம். இங்கே 1 inches போல நான் மடிச்சு தைக்கிறேன். ஏன்னா இது வந்து வித்தவுட் லைனிங் கிளாத் இல்லையா, லைனிங் இல்லாம நம்ம தைக்க போறோம். லைனிங் வச்சு நம்ம தைச்சோம்னா 1/2 inch போதும். லைனிங் இல்லாம தைக்கும்போது நமக்கு 1 inches வேணும் மடிச்சு தைக்க. சோ இதோட சென்டரை வந்து எனக்கு எந்த அளவுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் லெந்த் வச்சுக்கிறேன். 7.5 நான் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுறேன். ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுட்டு இதுக்கு சென்டர் லைனையும் நான் ஒரு கோடு போட்டுறேன். இப்போ இந்த ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 610 வருது. ஸோ அது நான் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 5. ரெண்டு பக்கமும் 5 நான் டாட் போட்டுறேன். இது வந்து 3 வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகனா ஸ்லீவோட ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு.
6.5லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 3 போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். 7.5 இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போணுச்சுன்னா அதில் வந்து நம்ம 3.5 வச்சு மார்க் பண்ணணும். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்குன்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எந்தளவுக்கு ஆம்கோ லைன் வந்துச்சு, பேக்குக்கு எந்த அளவுக்கு ஆம்கோ லைன் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து 8.2 வந்துச்சு. ஸோ அந்த 8.2 ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் வச்சுட்டு ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறேன். இந்த லைனையும் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த 8.2 பாதியாக டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வருதோ அந்த இடத்துல சென்டராக ஒரு டாட் போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் போல் ஒரு டாட் வச்சுட்டு கர்வ் மாதிரி நான் கொண்டு வரேன். இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மார்க் வந்துச்சோ அதை நான் வச்சு டாட்டர் லைன் போயிட்டுறேன். அதுக்கும் 8.2 8.3 வந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுறேன். கோடு போட்டுட்டு அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், மடிச்சுக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு சென்டர் லைனை டாட் போட்டுறேன். திருப்பி ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் வருது, அதை சென்டர் லைனில் டாட் போட்டுறேன். பேக்கில் வரதும் சென்டர் லைனில் டாட் போட்டுறேன். கீழே இந்த இடத்துல மட்டும் 1/2 இன்ச்சாகவும் மேலே வந்து 1/4 இன்ச்சாகவும் டாட் லைன் கொடுக்குறேன். இப்போ அந்த டாட் லைன் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணுறேன். கர்வ் ஷேப்பில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு சைட் லைனையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதை வந்து டார்க்கன் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாகவே. இப்போ சைடில் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வந்து நமக்கு அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சஸ், ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறோம். போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, பட்டி, ஸ்லீவ் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது ஏதாச்சும் புரியல, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.